ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன் சிறப்புகள் என்னென்ன என்று வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நன்றி பாலவேல். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அடிப்படையில இதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் என்றால், குறிப்பாக 25 ஆண்டுகள் மத்திய அரசு பணியாளராக பணியாற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அடிப்படை ஊதியத்திலிருந்து 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது ஒரு முக்கியமான மாற்றம். அதே மாதிரி பணியாளர் ஒருவேளை உயிரிழந்து விட்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவருடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து 60% அவர்களுக்கான ஓய்வூதியமாக வழங்கப்படும், குடும்பத்தினருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகள் பணியாற்றி 25 ஆண்டுகளுக்கு தான் அந்த 50%, அதற்கு குறைவாக இருக்கிற பட்சத்துல ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஓய்வூதியம் குறைவாயிடும் அப்படின்றதுனால குறைந்தபட்ச ஓய்வூதியம் 10,000 ரூபாயாக 10 ஆண்டுகள் மினிமம் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தா அவர்களுக்கான ஓய்வூதியமாக நிர்ணயம் செய்திருக்காங்க. அதே மாதிரி கருணை தொகை, புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது NPS சொல்லக்கூடிய அந்த திட்டத்துல கருணை தொகை கிடையாது. ஆனா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல ஊதியம் பிளஸ் அவங்களோட DA இது ரெண்டையும் சேர்த்தா அந்த 10ல் 1 பங்கு ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் கணக்கிட்டு அதை அவர்களுக்கான கருணை தொகையாக கிராஜுவிட்டியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல அடுத்ததாக நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது யாரெல்லாம் தகுதி அப்படின்றத பார்த்தோம்னா இப்போதைக்கு மத்திய அரசு பணியாளர்களுக்கு தகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிபிகேஷனும் வெளியா இருக்கு. அதே மாதிரி 2004 முதல் NPS கீழே ஓய்வு பெற்றவர்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியாவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம முக்கியமா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த UPS வந்த உடனே அதுல மட்டும்தான் இருக்கணுமானா இல்ல, NPS வேணும்னாலும் UPS வேணும்னாலும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாநில அரசு பணியாளர்களுக்கு இதை செயல்படுத்தலாமா என்பதை அந்தந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது வித்தியாசம். பழைய ஓய்வூதிய திட்டம், அதே மாதிரி புதிய ஓய்வூதிய திட்டம், இப்போ அறிவிக்கப்பட்டிருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இந்த திட்டங்களுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஊதிய பிடித்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல எந்த விதமான பிடித்தமுமே இல்லாம ஒட்டுமொத்தமாக அரசோட கருவூலத்திலிருந்தே அந்த தொகையை கொடுப்பாங்க. அதனாலதான் அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. இதே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஊழியர்களோட 10% பிடித்தம் செய்யப்படும், கூடுதலாக அரசு 14% கொடுப்பாங்க. அதுல இருந்து இப்போ ஒருங்கிணைந்த திட்டத்துல இந்த அரசு கொடுக்கக்கூடிய 14% என்பது 18.5% அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஊதிய மூலதனம் எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முழுமையாக அரசு கருவூலம், இப்போ அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்துல பணியாளர் ஊதியத்தோட சேர்த்து அதை முதலீடு பண்ணி அதுல இருக்கிற லாபத்திலிருந்து ஓய்வூதியம் கொடுப்பாங்க. இப்போ முழுமையாக பணியாளர் ஓய்வூதியம் அதுல இருந்து அந்த ஊதியத்துல பிடித்தம் செய்யறதை வச்சுதான் ஓய்வூதியத்தை கொடுப்பாங்க. ஓய்வூதியமாக எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்ற பட்சத்துல பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே 50% அடிப்படை ஊதியத்தை இந்த ஒருங்கிணைந்த கொடுக்கறாங்க. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்துல உறுதியான தொகை இல்ல அப்படின்றதும் அரசு ஊழியர்கள் அதை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம். கருணை தொகையை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்துல 20 லட்சம் வரைக்கும் இருந்தது. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்துல அது எதுவுமே இல்லாம இருந்தது. இப்போ ஒருங்கிணைந்ததுல அதை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊதியம் பிளஸ் DAல 10ல் 1 பங்கு 6 மாதத்துக்கு கணக்கிட்டு கிராஜுவிட்டியாக கொடுக்கறாங்க. இதுதான் முக்கியமான வித்தியாசமாக இருக்கு.